கிண்டியில ஒரு மருத்துவர் கத்தியால் குத்துன ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மக்கள் பேசுறது அப்படியே நம்ம எடுத்துக்கலாமா? எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஒருவேளை அந்த பையன் குற்றவாளியா கூட இருக்கலாம். இந்த கத்தி குத்துறதுக்காக தமிழக அரசு இந்த காவல்துறை வழக்கு போட்டிருக்குல்ல, அது என்னென்ன செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்கன்னா, அந்த தம்பி ஆயுதத்தை எடுத்த காரணம் என்ன? நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மக்கள் உசுரை நீங்க எப்படி வேணாலும் கொல்லலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் ஆயுதத்தை எடுத்தது ஒருபோதும் நாம ஆதரவு தெரிவிக்கல. குற்றம் குற்றம் தான். ஆனா ஏன் எடுத்தான், எதுக்கு எடுத்தான்றதை நீங்க பார்க்கணும். கிண்டியில ஒரு மருத்துவர் கத்தியால் குத்துன ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த தம்பி சரிப்படுத்தி இருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுல யார் குற்றவாளி, யார் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற பார்வையில யாருமே பேசலையோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. மக்கள் பார்வை மற்றவங்களோட பார்வையிலிருந்து வேறுபட்டு இங்க குற்றவாளிகள் அல்லது குற்றவாளி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கும் இந்த சொல்பதத்திற்கும் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற சொல்பதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற கோணத்துல தான் நம்ம இது நாள் வரைக்குமே நம்ம காணொலி பதிவு பண்ணியிருக்கோம். குற்றவாளின்னா என்ன, பாதிக்கப்பட்டவன்னா என்ன, இதுல அந்த கத்தி குத்து வாங்கினார் இல்லையா அந்த டாக்டர் குற்றவாளியா, இல்ல அந்த கத்தியை குத்தினான்ல அந்த தம்பி குற்றவாளியா, அல்ல பாதிக்கப்பட்டவர் அந்த டாக்டரா, அந்த தம்பியா அப்படிங்கிறத நம்ம முழுசா பார்க்கலாம். அந்த தம்பி யார் தெரியுமா? ஒரு அம்மா புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட சாகர தருவாயில இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அம்மா, அந்த அம்மாவோட பையன். அது மட்டும் இல்ல, அந்த பையன் ஒரு பட்டதாரி, படிச்ச ஒரு பட்டதாரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச அந்த பட்டதாரி, ஒரு குற்றமும் செய்யாத ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு பையனா இருந்திருக்கான். அந்த ஏரியா மக்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையன் ரொம்ப வீட்டுக்கு நல்ல பையனாகவும் சுற்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயே நல்ல நன்மதிப்பு வாங்கக்கூடிய பையனாகவும் எந்த வகையான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய அந்த விஷயத்துல தலையிடுறதே கிடையாது. அந்த பையன் உண்டு, வேலை உண்டு, அம்மாவுக்கு அவ்வளவு மரியாதை தரும், அம்மா மேல அவ்வளவு பாசம் அப்படின்ற தோணியில அந்த மக்கள் பேசுறாங்க. அந்த மக்கள் பேசுறது அப்படியே நம்ம எடுத்துக்கலாமா? எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஒருவேளை அந்த பையன் குற்றவாளியா கூட இருக்கலாம், பாதிக்கப்பட்டது இந்த டாக்டரா கூட இருக்கலாம். இப்போ ஏன் கத்தியில குத்துனா, என்ன காரணம், அதுக்கு பின்புலமா என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பேசலாம். இந்த கத்தி குத்துறதுக்காக தமிழக அரசு இந்த காவல்துறை வழக்கு போட்டிருக்குல்ல, அது என்னென்ன செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்கன்னா 6 பிஎன்எஸ் கேஸ் போட்டிருக்காங்க அந்த பையன் மேல. 6 பிஎன்எஸ் கேஸ், 127, 115, 121, 118, 109, கூடவே ஒரு கொலை முயற்சி அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படிங்கிற ஒரு வழக்கம், 351, கூடவே ஒரு மெடிக்கல் ஸ்பெஷல் ஆக்ட், அதாவது மருத்துவ சிறப்பு சட்டம் அப்படிங்கிற மொத்தமாக ஒரு 7 செக்ஷன்ல ஒரு 7 வழக்கு அந்த பையன் மேல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த செக்ஷனுக்கான என்ன தண்டனை, அல்லது இந்த செக்ஷன்லாம் யார் மேல போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகள் மீது தான் இந்த மாதிரி வழக்குகளை போடுவாங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய அல்லது இதே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய கூலிப்படைகளாக இருக்கக்கூடிய ரவுடிகளாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மீது போடக்கூடிய செக்ஷன் தான் இது. அப்படியான குற்றவாளிகள் மேல கூட இவ்வளவு ஒரே நேரத்துல 7 வழக்கை போட்டுருவாங்க, 7 பிரிவு எண்ணிக்கையில வழக்கு போட்டு அவன் கைது பண்ணுவாங்களா அப்படின்ற சந்தேகம் தான். அந்த தம்பி இருக்கார் இல்லையா, அந்த தம்பி மேல இவ்வளவு சட்டப்பிரிவு வழக்கு போட்டு அவரை கைது பண்ணதுன்றது நாம எதிர்ப்பு தெரிவிக்கல. காவல்துறை பார்வையில, சட்டத்தோட பார்வையில இந்தந்த பிரிவினுக்கையில அந்த தம்பியை கைது பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னா அது செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த தம்பியும் மருத்துவ சிகிச்சையில் தான் இருக்கிறான். அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். அங்க இருக்கிறவங்க பொதுமக்கள்லாம் சொல்றாங்க, அந்த தம்பி நிறைய நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கான். வீசி பிரச்சனை இருக்கு, ஃபிக்ஸ் வரும், அப்பப்போ வலிப்பு நோய் வரும், அந்த நோய் இன்னும் நிறைய நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அந்த தம்பி இன்னமும் சிகிச்சையில தான் இருக்கிறான், மாத்திரை எடுத்துட்டே இருக்கிறான். கைது பண்ணும்போது அந்த தம்பி கிட்ட எந்த வகையான மருத்துவ உபகரணங்களும் கிடையாது. சரி, அதனால இப்ப என்ன பண்றீங்க, அந்த பையனை குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்ல வருமா அப்படின்னா அப்படி இல்லை. அது நம்மளோட நோக்கம் இல்லை. அந்த தம்பி கையில ஆயுதத்தை நம்ம பார்த்தோம்ல, அந்த தம்பி ஆயுதத்தை எடுத்த காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒருத்தன் திடுதுப்புன்னு கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தனை தாக்க மாட்டான், கொலை முயற்சி செய்ய மாட்டான். அது ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும். ஒண்ணு அவன் ரவுடியா இருப்பான், அல்லது ஒரு கூலிப்படையா இருப்பான், அல்லது திட்டமிட்டு ஏதாவது பழி வாங்குற விஷயத்துல இருப்பான். அந்த மாதிரியான தோரண ஆட்கள் கிட்ட தான் இந்த மாதிரியான வெப்பன்ஸ் ஆயுதங்களை எடுத்து தாக்குவாங்க, கொலை முயற்சி பண்ணுவாங்க, அது கொலை பண்ணுவாங்க. ஆனா இதுல எதுவுமே பொருந்தல இந்த தம்பியோட செயல்பாடு, கிரேஸோட செயல்பாடு அப்படிங்கிறது இப்ப நம்ம சொன்ன எதுலுமே இல்லை. இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா அந்த 7 வகையான பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணாங்கல்ல, அந்த 7 பிரிவின் கீழையும் அந்த சொல்லக்கூடிய குற்றங்கள் இருக்குல்ல, அது எதுலையுமே இந்த தம்பியோட செயல்பாடுகள் பொருந்தல. புரிஞ்சுதா? அப்ப என்ன காரணம்? சரி, நம்ம இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். சட்டம் தன் கடமையை செய்யட்டும். ஆனா அரசு மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய தரமற்ற சிகிச்சைக்கு யார் நடவடிக்கை இருக்கிறது?
தலைமை மேல வழக்கு போடுறீங்க, ஒரு 7 பிரிவு, மொத்தமா ஒரு 6 பிஎன்எஸ் கேஸ், ஒரு கொலை முயற்சி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போடுறீங்க. கூடவே மெடிக்கல் ஸ்பெஷல் ஆக்ட், மருத்துவ சிறப்பு சட்டம். பொதுமக்களுக்கான சிறப்பு சட்டம் ஒண்ணு இல்லைங்க, பாதிக்கப்படுறவனுக்கான சிறப்பு சட்டம் இல்ல. தரமற்ற சிகிச்சை அளிக்கிறாங்கல்ல, அப்ப அதுல பாதிக்கப்படுறவன் பொதுமக்கள் தானே. அந்த பொதுமக்களுக்கான சிறப்பு சட்டம்லாம் இல்ல. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் உசுரை நீங்க எப்படி வேணாலும் கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சுகப்பிரசவமாகக்கூடிய எந்த பொண்ணு வந்தாலும் சிசரின் பண்ணி தான் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு சுத்தக்கூடிய ஒரு குரூப் இருக்கு, எல்லா அரசு மருத்துவமனையிலும் இருக்கு. அது நம்ம வெளிப்படையா நம்ம பார்க்கறோம். பையன் கையில ஆயுதத்தை தூக்கிட்டு வந்திருக்கான், என்ன காரணம், அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான் அப்படின்னு பார்த்தா என்ன நடந்துச்சு அது எல்லாருக்கும் தெரியும், என்ன காரணம் அப்படின்னு தெரியும். ஆனா சொல்லப்படாத சில தகவல்களும் இருக்கு இதுல. அந்த அம்மா வந்துட்டு சாகர கண்டிஷன்ல இருக்கிறாங்க, 4th ஸ்டேஜ் வந்துருச்சுன்றாங்க, கேன்சர், புற்றுநோய். அந்த 4th ஸ்டேஜ் வந்ததை இந்த பையன்கிட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இப்போ கட்டமாக வந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியாது, அது எனக்கு பர்சனலாவே சில அனுபவங்கள்லாம் இருக்கு. புற்றுநோய்ங்கிறது கடுமையான நோய், இது விழிப்புணர்வு மட்டுமே நிறைய விஷயங்கள் இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் கூட, அதையும் தாண்டி புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு ஒரு அதீத அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயா இருக்கு. ஒரு சிகிச்சை தர அதை சார்ந்த அந்த பேஷண்ட் இருக்கிறாங்க, நோயாளி இருக்கிறாங்க, ஒரு சிகிச்சையை நீங்க அதிகப்படுத்துற அல்லது ஒரு சிகிச்சையை நிறுத்துற. இப்போ 4th ஸ்டேஜ் வந்துட்டாங்க, சொல்லப்பட்ட காரணம் என்ன, ஒரு சிகிச்சையை நிறுத்திட்டாங்க. அந்த சிகிச்சையை நிறுத்துறதுனால அந்த அம்மாவுக்கு சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் வந்து நிறைய வந்துருச்சு. அதனால இந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஏன் சிகிச்சையை குறைச்சிங்க, ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்டா, அந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, முன்னுக்கு முரணாவும் ரொம்ப பேசியிருக்காரு. ஒரு எல்லை கடந்து ஒருமையில அவரோட சாதியை பற்றியும் அல்லது அவனோட உருவத்தை பத்தியும் அவரோட நிறத்தை பத்தியும் ஒருமையில பேசியிருக்கிறதாக தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா ஒரு பையன் கையில ஆயுதத்தை எடுக்கிறான், இது வரைக்கும் ஆயுதத்தை எடுக்காத ஒரு பையன் ஆயுதத்தை எடுத்திருக்கிறான்னா அப்ப அந்த கசியக்கூடிய அந்த தகவல்கள் உண்மைதான் அப்படிங்கிறதா நம்மளோட பார்வையும் கூட. அந்த அம்மா சாக கிடக்கிறா, அந்த அம்மா விட்டுருங்க, யாராவது ஒரு ஆள், நீயா இருக்கலாம், நானா இருக்கலாம், அல்லது உங்க மகளா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்ப யாராவது ஒரு வச்சுக்கோங்க. ஒரு சிகிச்சைக்கு போறீங்க, கையில பணம் இல்லைன்றதுனால தானே அரசு மருத்துவமனைக்கு வரா, அல்லது எங்களோட வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய மருத்துவமனை தானே, அந்த சிந்தனையில எல்லாருக்கும் இல்ல. அரசு மருத்துவமனை நினைச்சுக்கிறாங்க, அது நம்மளோட மக்களோட மருத்துவமனை. உன் வீட்டு காசும் என் வீட்டு காசும், உன்னோட வீட்டுக்கு கட்டக்கூடிய வரியும் என்னோட வீட்டுக்கு கட்டக்கூடிய வரியும் அரசு கிட்ட கொடுத்து அந்த அரசு நடத்தக்கூடிய நிர்வாகம் பண்ணக்கூடிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில பொருளாதாரம் இல்லை, எங்களை பண வசதி இல்லை, சொத்து சோகம் இல்லை, எதையும் அடமான மனுஷன் தனியார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்க முடியாது. அதனால தான் அரசு மருத்துவமனைக்கு வரான். அவனை நீங்க நடத்துற தன்மை என்ன, தரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு குப்பை கூலங்கள் இருக்குல்ல, வேஸ்டேஜ் இருக்குல்ல, அதை விட கேவலமாக நடத்தப்படுறாங்க அங்க அனுமதிக்கக்கூடிய நோயாளிகள். நம்ம கண்ணால பார்த்திருக்கோம். என்னோட நேரடி அனுபவம் என்ன அப்படின்னா, என்னோட அம்மாவை தருமபுரி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அங்க தூய்மை பணியாளராக பணியாற்றக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க பெயரும் வேண்டாம், அவங்க என்ன எந்த ஊர்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஆனா எங்க அம்மா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அம்மா கூட நான் தான் பாதுகாப்பு இருக்கேன், அம்மா நான் தான் பாத்துக்கிறேன். என் கண்களால பார்க்கக்கூடிய, ஒரு வாரம் அங்க தங்கியிருக்கேன், ஒரு வாரமும் நான் பார்த்த விஷயம் என்ன தெரியுமா, அந்த தூய்மை பணி அந்த அம்மா வரும், தொடப்பு கட்டி கையில் வச்சிருக்கோம், அது மாப்பு இருக்கும், அங்க சுத்தம் பண்ணுவாங்க, தொடச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மருத்துவ கழிவுகள், மெடிக்கல் வேஸ்டேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கு, டியூட்டி இருக்கு. என்ன டியூட்டி அப்படின்னா, எங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முறை ட்ரிப் ஏற்றுவாங்க, குளுக்கோஸ் ஏற்றுறோம். அந்த மாதிரி அந்த வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நோயாளிகளுக்கும் 3 தடவை, காலையில ஒன்றும், மாலை நேரத்தில் ஒன்றும், நடு ராத்திரில ஒன்றும், 3 தடவை ட்ரிப் ஏற்றுவாங்க. நடுராத்திரிக்கு வந்து நர்ஸ் பார்த்துப்பாங்க, செவிலியர்கள் பார்த்துப்பாங்க. அன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அங்க தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தாங்கல்ல, அந்த சகோதரி வந்து தான் எல்லா நோயாளிகளுக்கும் ட்ரிப் ஏற்று குளுக்கோஸ் அந்த ஊசி போடுறாங்க. நாம் மிரண்டு போய் நிற்கிறோம், கண்களால பார்த்த விஷயம். இப்போ இதை பார்க்குற உங்களுக்கே பல அனுபவம் இருக்கும். யாரோ வந்து ஊசி போடுவான். அப்போ இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, போதிய மருத்துவர்கள் இல்ல, போதிய செவிலியர்கள் இல்ல. அப்ப செவிலியர்களை போராடினாங்கல்ல, தற்காலிகமா பணியமர்த்தினீங்கல்ல, அவங்களுக்கு நிரந்தர பணிக்கு அமைச்சிருக்கணும்ல. அப்ப நிரந்தரமா பணியமர்த்தினீங்கன்னா போதுமான மருத்துவ உதவி செய்யக்கூடிய ஆட்கள் அங்க இருப்பாங்க, இந்த மாதிரி சிக்கல்கள் வராது. மருத்துவர் செய்ய வேண்டிய சிகிச்சை அப்ப யாரோ ஒருத்தர் செய்யறாங்க, மருத்துவர் சொல்லக்கூடிய பதில் யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க. ஒரு அம்மாவுக்கு நீங்க சிகிச்சை தரீங்க, சிகிச்சை நிறுத்துறீங்க, நாங்க இந்த சிகிச்சை நிறுத்திட்டோம்பா, இதுதான் காரணம், என்னென்ன காரணங்கள் இருக்கு, அதனாலதான் நிறுத்திட்டோம் நீங்க சொல்றது இல்லை. ஏன்னா அலட்சியம். தனியார் ஹாஸ்பிட்டல் நடக்கிறது இல்லையே, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்படி ஏதாவது நடக்குதான்னு பாருங்க. ஒரு சின்ன உடல்நிலை பாதிப்போட போனாலும் சரி, அதிகபட்சமான உடல்நிலை பாதிப்பு போனாலும் சரி, அல்லது 2 லட்ச ரூபாய் கோடிக்கணக்கில் செலவு பண்றவனையும் 1 ரூபாய் செலவு பண்றவனையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அங்க பணியாற்றக்கூடிய செவிலியர்கள். அங்க எல்லாருமே
பணிப்பெண் உட்பட வரவேற்புல இருந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு உடனே நம்ம தனியார் மருத்துவமனைக்கு வக்காலத்து வாங்குறோம்னா ஒருபோதும் இல்லை. தனியார் மருத்துவமனை எப்படி இருக்குன்னா உழைக்கும் மக்களோட பணத்தை வேவையா புழிஞ்சு குடிக்குது. அரசு மருத்துவமனை என்ன பண்ணுது, நீ எங்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு சிகிச்சையே தராம உனக்கு கொல்லுவேன். அப்ப 2 பேர் என்ன பண்றீங்க, கிட்டத்தட்ட 2 பேர் மாஃபியா கும்பல் தான். சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறோம்ல. அந்த மருத்துவமனை நடக்கக்கூடிய அவலத்துல யார் பேசுறது, யார் பேசுவா? அப்ப எல்லாரும் உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க மேடையில, அப்படியே சமூக வலைதளங்கள ஆ ஊ அப்படின்னு. அந்த பையன் மனதுக்கு ஒரு பிழை. அவன் ஆயுதத்தை எடுத்தது ஒருபோதும் நாம ஆதரவு தெரிவிக்கல. குற்றம் குற்றம் தான். ஆனா ஏன் எடுத்தான், எதுக்கு எடுத்தான்றதும் நீங்க பார்க்கணும். அவன் திட்டமிட்டு கொலை செய்ய வந்தானா, இல்ல திட்டமிட்டு அவன் ஏற்கனவே குற்றவாளியா, ரவுடியா, பொறுக்கியா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு பட்டதாரி வேலையில் இருக்கான், ஒழுக்கமான ஒரு பையன் கையில் ஆயுதத்தை எடுத்திருக்கானா, இந்த சமூகம் வெட்டப்படணும். இந்த அரசு தலை குனியணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சையும் முறையா அரசு கொடுத்துருக்கணும். அரசோட மருத்துவமனைகள் எப்படி இருக்கு பாருங்க, குப்பத்தொட்டியோட கேவலமா, உள்ள போன நாத்தம், ஒரு மருத்துவ கல்வி அங்க 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 அங்க. ஆனா நிதி ஒதுக்குறது மட்டும் மருத்துவத்துக்காக, அது இவ்வளவு அவ்வளவு அத்தனை கோடி, இவ்வளவு கோடி ஏமா போட்டு காசு சொல்லுங்க பார்ப்போம். சரி, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தம்பி குற்றவாளியா பாதிக்கப்பட்டவரா அப்படின்னா மக்கள் பார்வை சொல்லுது இந்த தம்பி பாதிக்கப்பட்டவன். பாதிக்கப்பட்டவன் குற்றத்தை செய்கிறான். அப்போ நம்ம எதை எடுத்துக்கணும்னா முதல்ல அவனும் பாதிக்கப்பட்டவனா தான் பார்க்கணும். ஒரு தீர்வுக்காக அதை பண்றான். அந்த தீர்வு சரியானதா தவறான்றது சட்டத்தோட பார்வை விட்டுரும். அவனை கைது பண்ணாதான் நம்ம வரவேற்கல. நம்ம ஒருபோதும் நம்ம அரசு அந்த கைது பண்ணது, வழக்கு பதிவு பண்ணது பண்ணல. ஆனா அவன் கையில ஆயுதம் எடுத்ததுக்கான என்ன காரணம் அப்படின்னு இந்த அரசு துறையும் அரசு நிர்வாகம் பரிசீலனை செய்யலைன்னா இதே போலதான் பாமர மக்கள் ஆயுதத்தை எடுப்பான். அப்படி ஆயுதத்தை மக்கள் எடுக்கிறாங்கன்னா யாரோட தோல்வி? அரசு நிர்வாகத்தோட தோல்வி. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்காக அப்படின்னு சொல்றதை விட என்ன சொல்றது, அப்படி ஒரு வார்த்தை முற்றிலுமா நம்ம மறுக்கிறோம். ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க, மக்களுக்காக இந்த நிறுவனம், அந்த நிறுவனம், காவல்துறை உங்கள் நண்பன், மருத்துவம்ன்றது மக்களுக்கானது, அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஏகபோகத்துக்கு சொல்லுவாங்க. உண்மையில நம்ம அனுபவ ரீதியா பாக்குறது என்ன அப்படின்னா, அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்காக அப்படி சொல்றத நாம முற்றிலுமாக மறுக்கிறோம். அது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய போலி விளம்பரம். சரியா? அந்த தம்பி, அந்த அந்த அம்மா இருக்குல்ல, அந்த உசுருக்கு போராடிட்டு இருக்கு. தமிழக காவல்துறை தன் கடமையை செய்யட்டும், அந்த அம்மா சாவட்டும். அந்த தம்பி பல வழக்குகளை சந்திச்சு அல்லது பல பிரிவுகளை சந்திச்சு, அவன் அங்க பிக்ஸ் நோய் இருக்கு, வலிப்பு எல்லாமே இருக்கு, மூச்சு எல்லா பிரச்சனையும் அந்த பையனுக்கு இருக்கு. அவன் சிறையில சாவட்டும். அரசு தன் கடமையை செய்யட்டும், காவல்துறை தன் கடமையை செய்யட்டும். மருத்துவ சிறப்பு சட்டம், மெடிக்கல் ஸ்பெஷல் ஆக்ட், அந்த சட்டமெல்லாம் சிறப்பா வேலை செய்யட்டும். கொலை முயற்சி பிளான் பண்ணி மர்டர் பண்றான் அந்த பையன். என்ன வகையான கட்டுக்கதை இது? எப்படி எங்களை நம்ப சொல்றீங்க? இப்ப உடனே சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பையனுக்கு நம்ம ஒரு ஆதரவு தெரிவிக்கணும் அல்லது இந்த பையன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி திசை மாத்துறாங்க தெரியுமா? தமிழக அரசுக்கு எதிராக இவன் பேசுறான், இவன் வந்து ஆரிய கைக்குழி, இவன் சங்கி, அந்த சங்கி, ஆரியன், திராவிடன் இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு, பாதிக்கப்பட்டது யார்? கத்தி குத்து வாங்கின அந்த டாக்டரா? அந்த டாக்டர் உரிமைன்னு பேசினதெல்லாம் இங்க யாரும் கண்டுக்கிறதா தெரியல. அந்த அம்மாவுக்கு சிகிச்சை நிறுத்தப்பட்டதை அந்த டாக்டர் சொல்லல. உடனே என்ன கட்டுக்கதை போடுறாங்கன்னா, போதுமான மருத்துவ உபகரணங்களோ அல்லது மருத்துவர்களோ இல்லை. அப்போ ஒரு மருத்துவர் 2 மருத்துவர் இருக்கிறாங்கன்னா ஃப்ரெஷர் பூரா அவங்களுக்கு தான். ஆலோசனை சொல்லக்கூடிய அளவு அல்லது கருத்து சொல்லக்கூடிய அளவு, எடுத்து சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. என்னடா இது புதுசா சொல்றீங்க? நிரம்பி வழிகிறது மருத்துவமனையோட எல்லா வகையான கட்டமைப்பு வசதிகளும் சொல்றீங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன சொல்றீங்க? கட்டமைப்பு வசதி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த அம்மாவோட உசுறு அந்த பையனுக்கு முக்கியம். என் அம்மாவோட உசுறு எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப எங்க அம்மா கண்ணு முன்னாடி சாவரா அல்லது அந்த சாவுக்கு மருத்துவ காரணம்னு சொல்ல வரல. ஒரு நீங்க மூடி மறைச்சிருக்கீங்களே, அது ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. ஒரு சிகிச்சை நிறுத்துறீங்க, அதனால அந்த அம்மா பக்க விளைவு ஏற்படுது. அதை அந்த பையன் பாக்குறான். ஒருவேளை அந்த பையனுக்கு மருத்துவம் சம்பந்தமான அறிவு இல்லாம இருந்திருக்கலாம், புரிதலும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா புரிய வைக்க வேண்டிய இடத்துல அந்த மருத்துவரை புரிய வைக்கல. கேள்வி கேட்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றான். அவன் ஆயுதத்தை தூக்குறான். இப்ப அந்த பையன் குற்றவாளி, இவர் பெரிய யோகியன். யாரு? கத்தி குத்து வாங்கின யோகியன். இப்ப இந்த மருத்துவருக்காக எல்லாருமே வரைஞ்சு கட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் அப்ப காலப்போக்கில் அவன் சிறைந்து வெளியே வந்தான்னா அந்த பையன் சமூகம் என்னவா பார்க்கும்? 7 பிரிவுகள்ல வழக்க வாங்கி இல்ல ஒரு குற்றவாளியை தானே பார்க்கும். அடுத்து அவனோட நகர்வு என்னவா இருக்கும்? அப்போ இந்த அரசும் இந்த சமூகமும் ஒரு இளைஞனை, ஒரு பட்டதாரியை, ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பையனை
அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நகர்த்துறதா அல்லது குற்றவாளியா மாத்துறதா அப்படிங்கறது ஒரு 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 அருவருக்கத்தக்க சிந்தனையால இருக்கு இப்படி இப்படி சிந்திக்கிறது. அஹ்? பாதிக்கப்பட்டவன் கையில ஆயுதங்க. இது அரசு துறையின் தோல்வி. அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. நம்மளை பொறுத்த மட்டும் விக்னேஷ் அங்கங்கிற அந்த பையன் திட்டமிட்டோ அல்லது ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுலாலயோ அப்படி செய்யல. அந்த பையன் மனசு விரும்பி அவனை வந்து இழிவுபடுத்தின காரணத்தினாலதான் ஆயுதத்தை தூக்கி இருக்கிறான். அந்த ஆயுதத்தை தூக்குனது நம்ம சரின்னு சொல்லவே இல்லை. அது பிழைதான், தவறுதான். அந்த பையன் தவிர்த்து இருக்கணும். ஆனாலும் அப்படிப்பட்ட செயல் அந்த பையன் செய்யறதுக்கு முக்கிய காரணம் அந்த மருத்துவர். அந்த மருத்துவருக்கு நம்ம எவ்வளவு கரிசனம் காட்டுறோமோ அதே கரிசனம் இந்த பையனுக்கும் காட்டணும். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதனோட உணர்வு அதை விட மேலானது. அரசு என்ன செய்யுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.